நம்ம தலைவர் டயலாக்லயே தொடங்கலாம். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி. மேலே இருக்கிறவன் கீழே வர்றதுக்கும் கீழே இருக்கிறவன் மேலே போறதுக்கும் அதிக நேரம் தேவையில்லை. இந்த கதையை கேட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா அவங்களோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு சத்தம் கேட்குது. யாரோ ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க, 2 நாளாச்சு சாப்பிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் உடனே அந்த பொண்ணு சாப்பிட்ற இடத்துல இருந்து எந்திரிச்சு கொஞ்சம் சாப்பாடு அந்த ஆளுக்காக எடுக்கிறாங்க. இதை பார்த்ததும் திடீர்னு கோபமான அவளோட கணவன், நீயே இப்ப சாப்பாடு கொடுக்குற, வழியில போற வரவனுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை அப்படின்னு கத்துறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இல்லைங்க எப்படியும் சாப்பாடு மிச்சம் வரும், 2 நாள் ஆச்சுன்னு சொல்றாரே, இது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா அவர் அதை கேட்குற மாதிரி இல்லை. அவங்க 2 பேருக்குள்ளார பெரிய சண்டை வருது. கோபத்துல அந்த சாப்பாடு அவர் தட்டி விட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. இதே சண்டை பெருசாகி அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க, விவாகரத்தும் ஆகுது. ஆனா அந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு நாள் இவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதே மாதிரி வெளியில இருந்து ஒருத்தரோட சத்தம் கேட்குது, பசிக்குது, யாராவது சாப்பாடு இருந்தா கொடுங்கன்னு. இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரே குழப்பம், இருந்தாலும் மனசு கேட்கல. மெதுவா எந்திரிச்சு அவருக்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடு எடுக்கிறா. ஆனா இந்த கணவன் ரொம்ப வித்தியாசமானவர். அவ கூடயே நின்று சாப்பாடு எடுத்து கொடுத்து, போ நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவருக்காக சாப்பாடு எடுத்து வெளியில சாப்பாடு கொடுக்க போனவ எதையோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி அழுதுட்டே உள்ள ஓடி வர்றான். ஓடி வந்து தன் கணவனை அணைச்சிக்கிட்டு சொல்றான், நான் சாப்பாடு கொடுக்க போனப்போ பார்த்தது என்னோட முதல் கணவரை. அவர் ரொம்ப சுயநலவாதி, யாருக்குமே எந்த உதவியுமே பண்ண மாட்டாரு, இருந்தாலும் அவர் இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுறான். அவளை சமாதானப்படுத்தி உட்கார வச்சு அவளோட கணவர் சொல்றாரு, அப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அன்னைக்கு நீ உன் முதல் கணவரோட வாழ்ந்துட்டு இருந்தப்போ உன் வீட்டுல வந்து பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டது நான் தான். இதை கேட்டு அவளுக்கு எதுவுமே புரியல, ரொம்ப ஷாக் ஆகிறா. அப்ப அவர் சொல்றாரு, நான் அன்னைக்கு ஒரு விபத்துல காட்டுல மாட்டிக்கிட்டேன், என் கையில எதுவுமே இல்லை, 2 நாள் சாப்பாடு இல்லாம தளர்ந்து வெளியில வந்தப்போ முதல்ல பார்த்தது உன் வீடு. ஆனா நான் சாப்பாடு கேட்டதும் அங்க நடந்த சண்டை என் காதுல பட்டது, பேசாம நகர்ந்து அடுத்த வீட்டுக்கு போயிட்டேன். இருந்தாலும் எனக்காக சண்டை போட்ட உங்ககிட்ட ஒரு நன்றி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் உங்களை தேடி வந்தப்பதான் உங்க விவாகரத்தானது எனக்கு தெரிஞ்சது, நான் உங்களை கல்யாணமும் பண்ணேன்னு சொல்றாரு. வாங்க பேசலாம், இது உங்களுக்கான இடம் பெண் பேச்சு.